வணக்கம் நண்பர்களே. மிளகு காரா சேவ் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கும் தெரியும். ஜீரகம் எடுத்துருக்குறாங்க. நல்லா ஒரு ஃபஸ்ட்டு குவாலிட்டி ஜீரகம் எடுத்துங்க. அப்போ தான் ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் நம்மளுக்கு. சோடா மாவு போட்டிருக்குறாங்க ஒரு சிட்டிகை. மிளகு நல்லா காரமான மிளகு எடுத்துங்க. ஆயில் ஒரு 1/4 லிட்டர் ஆயில் எடுத்துக்கிறாங்க. பாம் ஆயில் எடுத்துக்கலாம், ரீஃபண்ட் ஆயில் எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறாங்க. தண்ணி கலராக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. தண்ணியில் மாவு கொட்டிக்கிச்சு. அதனால் தண்ணி கொஞ்சம் கலராக இருக்குது. அவ்வளோதான். இவ்வளோ தான் மிளகு கார சேவுக்கு. உப்பு ஒரு 100 கிராம் உப்பு போட்டுக்கிறாங்க. சால்ட்டு உப்பு. அவ்வளோதான். இதுக்கு தேவையானது இதான். பெருங்காயத்தூள் கூட ஒரு சிட்டிகை போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இவ்வளோதாங்க மிளகு காரா சேவுக்கு தேவையான அளவுக்கு மாவு போட்டுக்கிறாங்க. மாவு 5 கிலோ போடுறாங்க. 1 கிலோ அரிசி மாவு போட்டுக்கிறாங்க. 4 கிலோ கடலை மாவு போட்டுக்கிறாங்க. போட்டு மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குவாங்க. நீங்கள் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிங்க. அவங்களுக்கு தண்ணியோட அளவு தெரியும். அதனால் தேவையான அளவுக்கு அவங்க தண்ணி எடுத்துக்கிறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரிப்பு செய்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சிங்க. நம்ம எல்லா ஒரு வீடியோவிலையும் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, தண்ணி கம்மியாக சேர்த்துங்க. தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்க வேண்டியது தான். எடுத்தோடனே நீங்கள் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா மாவு ரொம்ப இதுவாகிடும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நீங்கள் பொருள் சேர்க்க பார்த்து அந்த மிளகு கார சேவோட டேஸ்ட்டே உங்களுக்கு மாறிடும். நீங்கள் 1க்கு 2 தடவை வீடியோவை பாருங்கள். அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ மாவு எப்படி பிசைகிறாங்க பாருங்கள். அந்தமாரியே மாவு பிசைங்க. அப்போ தான் இந்த மிளகு காரா சேவு நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும். ரொம்பவும் மாவு இதுவாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் லூஸ் தன்மையாக இருக்கணும். சாஃப்டாக பிசைங்க. எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா சாஃப்டாக பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு மிளகு கார சேவு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம ஏற்கனவே இந்த மிளகு கார சேவுக்கு நிறைய வீடியோவெல்லாம் போட்டிருக்குறோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோவும் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் செய்யுங்க. இப்போ மாவு ஒரு அளவுக்கு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. மிளகுலாம் நல்ல காரமான மிளகு எடுத்துங்க. அப்போ தான் இந்த மிளகு கார சேவை சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். மாவு எப்படி பிசைகிறாங்க பாருங்கள். இந்தமாரி நீங்கள் மாவு பிசையணும். நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் மிளகு கார சேவு நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாவு பாத்திரத்தில் ஒட்டக்கூடாது. இங்கே கம்பெனியில் அதிகமாக தயார் பண்ணுவாங்க. 5 கிலோ 10 கிலோனுக்கு மேலே தயார் பண்ணுவாங்க. அதனால் இந்த வாணலில் தான் வச்சு ரெடி பண்ணுவாங்க. எல்லாமே வாணல் தான், இரும்பு வாணலில் தான் பொருளெலாம் தயார் பண்ணுவாங்க. இப்போ மாவு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி செய்கிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம். மாவு ரெடி ஆகிடுச்சிங்களா? அவ்வளோதான். இது எப்படி செய்கிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம். கம்பெனிலாம் பார்த்திங்கன்னா இந்தமாரி தான் அச்சு வச்சுருப்பாங்க. இந்த எண்ணெய் சட்டிக்கு மேலே தேய்ச்சி விடுவாங்க. அந்த மாவை வச்சு தேய்ச்சி விட நம்மளுக்கு மிளகு காரா சேவு கிடைக்கும். இந்த மிளகு காரா சேவுக்கு வேக்காடு 2 தடவை கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு தடவை நம்ம ரெடி பண்ணிவிடுவாங்க, செஞ்சிடுவாங்க. திரும்பி அந்த இதேமாரி இன்னொரு தடவை தேய்ச்சி விடுவாங்க. அப்போ முன்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை 2 தடவை வேக்காடு கொடுப்பாங்க. அப்போ தான் இந்த மிளகு காரா சேவு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதோட டைமிங் பார்த்திங்கன்னா குறைஞ்சது அரை மணி நேரம் ஆகும். மாவு ரெடி பண்ணதுலேருந்து இது வெந்து வரத்துக்கு நல்லா வெந்து வரணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா முறுக்கு மாரி வரணும். அப்போ தான் மிளகு காரா சேவு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2 தடவை வேக்காடு கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு தடவை எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு அடுத்தது ஒரு தடவை மிளகு காரா சேவு இதேமாரி தேய்ச்சி விட்றாங்க இல்லைங்களா, அது கூட சேர்த்து கொட்டிடுவாங்க. கொட்டினா தான் இந்த மிளகு காரா சேவு நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் 2 தடவை வேக்காடு கொடுப்பாங்க.
ஃபஸ்ட்டு ஒரு தடவை வேக்காடு கொடுத்தாலே வந்து மிளகு கார சேவ் வந்து வேகாது, அப்படியே மாவு தன்மையாக இருக்கும். அதனால் 2 தடவை வேக்காடு கொடுத்தா மட்டும்தான் சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும். நம்ம சேனலை வந்து நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா விஜய் ஆல் இன் ஒன் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க. உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பாருங்கள், மிளகு கார சேவு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு மிளகு கார சேவு வந்து உடச்சி பாருங்கள். நல்லா உடஞ்சி வந்ததுன்னா வெந்துடுச்சின்னு அர்த்தம். சாப்பிட்டு கூட பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் நம்ம விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அதில் மிளகு, ஜீரகம் எல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லைங்களா. பெருங்காயத்தூள் கூட சேர்த்துங்க, ஒரு சிட்டிகை. நிறைய கூட சேர்க்காம ஒரு சின்ன சிட்டிகை தேவைப்பட்டால் போட்டுங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு மிளகு கார சேவு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. இப்படி தான் வந்து கம்பெனிலாம் வந்து பொருள் தயார் பண்ணி சின்ன கடைங்கள்லேருந்து பெரிய கடைகள் வரைக்கும் இந்த மிளகு கார சேவெலாம் பாக்கெட் போட்டு அனுப்பிச்சிக்கிட்டு இருப்பாங்க.